சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். நீங்கள் பார்க்க வர வீடியோ ஹவு டு மேக் திஸ் ஈஸி DIY அக்கோஸ்டிக் பேனல். இது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 2500 3000 வரைக்கும் இது ஒரு ரேட்டு. ஆனால் இது நீங்களே பண்ணிங்கன்னா அடுத்த மேக்ஸ் 350 ரூபா ஆகுங்க. ஜஸ்ட் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீக்கெண்டில் இந்த மாதிரி பக்காவான ஒரு அக்கோஸ்டிக் பேனல் உங்களுக்கு வரும். ஸ்டெப்ஸ் நான் காட்டுறேன், வாட்ச் திஸ் வீடியோ. நீங்கள் ஸ்டூடியோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு செம்ம எக்கோ வந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது செம்ம காண்டாக வரும். அந்த விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேசும்போது உங்கள் சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஆகுது இல்லையா, அது சவுத்தில் பட்டு பவுன்ஸ் ஆகும்போது இங்கேருந்து போகிற வேவ் சவுத்தில் பட்டு திரும்பி வரும்போது எக்கோ மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ நீங்கள் பேசுகிற விஷயம் 2 தடவை கேட்கலாம், அப்படி இல்லைனா அந்த சவுண்டு கேட்கலாம். இப்போ ரூமில் நிறையா பொருள் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த பொருள் அந்த சவுண்ட் வேவ்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ உங்கள் ரூமில் எந்த பொருளும் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து டேரெக்டாக வேவ்ஸ் போயிட்டு வாலை ரிட்டர்ன் பண்ணி திருப்பி உங்கள் மைக்கிட்டு வரும்போது தான் அந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது. ஸோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் போகிற வேவ்ஸை வாலில் போட்டு ரிட்டர்ன் வரக்கூடாமல் அங்கேயே கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். லெட்ஸ் see how we make acoustic sound panel. பேலட்னு சொல்லுவாங்க, பேலட் ஸ்ட்ரைப்னு சொல்லுவாங்க. ஒரு விலை வந்து 50 ரூபா ஜாஸ்தி. சைஸ் நான் ஒரு 3 feet மார்க் பண்ணிக்கிறேன். 3 feet. ஸோ எனக்கு 2 கட்டை மட்டும் 3 feet இருந்தால் போதும். எது யூனிஃபார்மாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ எனக்கு தேவையில்லை. அக்கோஸ்டிக் பேனலுக்கு தேவையானது வந்து இந்த மோஷி கிளாத் சொல்லுவாங்க. இந்த மோஷி கிளாத்ன்றது ஒரு மீட்ரு 100 ரூபா, 130 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு ஒரு பேசிக் இது பண்ணுறதுக்கு இந்த 100 ரூபா மீட்டரை வாங்கிக்கலாம். ஒரு மீட்டருன்றப்போ உங்களுக்கு இந்த 4 feet லென்த்து அண்ட் 1 மீட்டர். ஸோ கணக்கு 1 மீட்டர் வாங்கிட்டிங்கன்னா 3 பேனல் பண்ணலாம். நம்மளுக்கு இதை லென்த்துக்கான ஃப்ரேமும் பிரெத்துக்கான ஃப்ரேமும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வேலை சிம்பிளுங்க. நியூமேட்டிக் லேயரில் ரொம்ப ஈஸியாக வேலையை முடிக்கும், பட் அட் த சேம் டைம் செம்ம ரிஸ்கியானது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் வச்சு ஜஸ்ட் ஒரு நெயிலிங் தான். 2 நெயிலிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும். திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு நியூமேட்டிக் நெயில் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஐயோ இது வேலை செய்ய முடியாது, கிடையவே கிடையாது. சாதாரணமாக ஆணி போட்டு கூட அடிக்கலாம். அதே மாதிரி நியூமேட்டிக் நெயில் யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட் கையில் இங்கே கை வைக்காதீங்க. ஏன்னா இங்கே வச்சிங்கன்னா இந்த நெயில் இப்படி போகும்போது மேலே பார்த்துச்சின்னா மேலே அவர் கீழே தான் போகும் நியூமேட்டிக் நெயிலில். ஸோ இங்கே கை வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் கையிலே ஏறிடும். ஸோ அடிக்கும்போது கொஞ்சம் க்ராஸ் பிடிச்சி மேக்ஸிமம் சைடில் நீங்கள் ஒரு 2 inch தள்ளியே வச்சு கையை போட்டிங்கன்னா தட்ஸ் ஆல், வேலை முடிஞ்சுது. 4 சைடு முடித்தோடனே உங்களுக்கு பக்காவான இந்த ஃப்ரேம் ரெடி ஆகிடும். ஸோ சுற்றி போகிற ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. க்ராஸ் செக்ஷனுக்கு கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா, ஏன்னா இப்போ நீங்கள் உள்ளே அந்த ராக்குல்னு சொல்லுவாங்க, அந்த ராக்குல் உள்ளே வைக்கும்போது உங்களுக்கு இந்த க்ராஸ் செக்ஷன் வந்து ராக்குல் வெளியே வரக்கூடாது. ஸோ க்ராஸ் செக்ஷன் 2 வச்சிங்கன்னா இட் வில் பி நைஸ். ஸோ அந்த க்ராஸ் செக்ஷன் ரெடி பண்ணணும். நீங்கள் ராக்கில் போடுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் க்ளவுஸும் மாஸ்க் கண்டிப்பாக அவசியங்க. அந்த ஹேண்ட் க்ளவுஸ் அண்ட் மாஸ்க்கை வந்து சேஃப்டி சொல்யூஷன் கொடுத்தது. அண்ட் ப்ளீஸ் செக் த லிங்க். இதுதான் ராக்கூல். நல்லா பேக் பண்ணியாச்சு.
பின்னாடி இது கொஞ்சம் கேப் இப்படி தெரியுதில்ல. ஸோ என்ன பண்ண போகிறோம், அது இது மாதிரி கொஞ்சம் கிளாத் வச்சு இந்த கிளாத்தை வச்சு மேலே அடி போட்டு போகிறோம். இது மொத்தத்தையும் நல்லா இழுத்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி இந்த எட்ஜில் வச்சு ஸ்டேப்லர் பண்ணிடு. சிம்பிள், அவ்வளோதான். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இழுத்துட்டு இந்த எட்ஜில் வச்சு ஒரு ஸ்டேப்லர். தட்ஸ் இட். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக முடிஞ்சிடும். ஸோ இங்கே எல்லாம் ஸ்டேப்லர் போட்டுங்க. ஆல் த எட்ஜஸில் எல்லா எட்ஜஸ்லேயும் ஸ்பார்க்கர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பக்காவான அக்கோஸ்டிக் பேனல் ரெடி. இனி ரெக்டாங்குலர் ஸ்கொயர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையாங்கிள், ரோம்பஸு, பேரலோகிராம் எந்த ஷேப் வேணால் பண்ணலாம். இப்போ சவுத்தில் மாட்டுறதுக்கு ஹேங் பண்ணணும் இல்லையா? ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபோட்டோ ஃப்ரேம் ஹேங்ஸ். எத்திங்க ஸ்க்ரூயிங் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹேங் இட் லைக்